ஹாய்ங்க. சண்டேயும் காலையில் 5:30 மணிக்கு எழுந்தாச்சு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சூரிய உதயம் அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு சிவன் மலையை வழக்கம் போல் பார்த்துக்கிட்டு ஜூம் பண்ணி காட்டியாச்சுங்க உங்களுக்கும். சரிங்க, இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் எடுப்போம் கம்பல்சரி. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வேறு வேளாங்கண்ணி கிளம்புற ஐடியாவில் இருக்காங்க. அதனால் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து சீக்கிரம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள கிளம்புறாங்க. நாமும் ரேஷன் கடை வரைக்கும் போகலான்ட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. அதனால் ஏன்னா லீவில் தானே போக முடியும், பிள்ளைங்களெலாம் போய் கைரேகை பதிவு பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுக்காக தான். சரிங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பாவும் பொண்ணு தான் சமைக்க போகிறாங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அங்கே பக்கத்தில் கட் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு மடன்னு சமைப்பாங்க. அவர் கடைக்கு போன கையோடையுமே நான் கட் பண்ணுற வேலை, இடிக்கிற வேலையெல்லாம் பண்ணி வச்சாச்சு. அந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எண்ணெயில் போடுறதுக்கு மட்டும் எங்கள் பாப்பாவுக்கு பயம், மேலே தெரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது தானே, அதனால கூடவே நின்றுட்டு இருந்தான். அவங்க அப்பா வதக்கிறத பார்த்துட்டு. அப்படி இருந்துமே அவள் பயந்த மாதிரி எங்கள் மேலெல்லாம் படலை, அவன் மேலே மட்டும் கையில் லைட்டாக பட்டுருச்சு. செஞ்சிட்ருக்காங்க அப்பாவும் பொண்ணும். அப்பா பக்குவமாக பொண்ணுக்கு சமைக்க சொல்லி கொடுக்குறாங்கங்க. என்னென்ன போட்டாங்க தெரியுங்களா? எண்ணெய் ஊற்றுனாங்க, கறி மசால் பட்டை, வெங்காயம் வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருந்தோம். அப்புறம் அதுக்கு நல்லா கொஞ்சம் வணக்கிட்டு அது மேலேயே கொஞ்சம் கருவேப்பிலை தழை, வரமிளகா போடுவோம் நாங்கள். எல்லா இதுக்குமே வரமிளகா போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த காரம் எடுத்து கொடுக்கும்போது. அதுக்கப்புறமேல என்ன சேர்த்திங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஓரத்துலலாம் சட்டியில் படக்கூடாது, நல்லா சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமே நல்லா கிண்டி. அப்பாவும் பொண்ணும் சமைக்க வந்தாங்கன்னா கரண்டி கீழேயே இருக்காதுங்க, கிண்டி விடுவாங்க. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா கிளறி விட்டு சமைக்கும் போது தான் எல்லா பக்கமும் வெந்த டேஸ்ட் நல்லா வரும் அப்படின்றாங்க. உண்மையானு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் போட்டு கிளறினேன்னா அதுக்கப்புறம் நான் நகுந்துருவேன். இஞ்சி பூண்டு வணக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு விட்டாங்கங்க. தக்காளி கொஞ்சம் போட்டு வணக்கினதுக்கப்புறம் மசால் தூள்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கறி அள்ளி போட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு அது வணக்கிறதுக்கே பயம், எங்கே அவன் மேலே பட்டுருமோன்ட்டு மெதுவாக வணக்கிட்டு இருந்தா. அப்புறம் உப்பு போட்டு விட்டுட்டு சட்டி வேற தூக்குது இவ போட்டு இது பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்க அப்பா வாங்கி குடும்பா, நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன், நான் ரெடி பண்ணது பிறகு நீ கொட்டி விட்டுறன்ற மாதிரி அவங்க கலக்குனாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சமைப்பாருங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு திருப்பி பாப்பா ஆசைக்கு அவள் கையிலே கொடுத்தாச்சு, அவளே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்களேன், அவளால் அது பெரட்டி விட கூட முடியல, ஆனால் சமைக்கிறேன்ட்டு வந்துட்டா. சொல்லக்கூடாது. அது அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டிருந்தாங்க. அந்த கறியிலேருந்து தண்ணி விழும் பாருங்க, அதுலேயே கொஞ்சம் குக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சம் தண்ணி சேர்த்தாங்க. கொஞ்சமாக தான் நாங்கள் தண்ணி சேர்ப்போம், எங்களுக்கு ரொம்ப குழம்பு மாதிரியெல்லாம் வேணாம், செமி கிரேவியாக பண்ணிக்குவோம். வாசங்க செய்ய வீட்டில் அப்பா அப்படி இருந்துச்சு. இதோடு நாங்கள் இந்த முருங்கைக்காய் நம்ம மரத்தில் விளைஞ்சது, உருளைக்கிழங்கும் சேர்த்து போடுவோம். இப்படி யார் போடுவீங்க குழம்புல, மட்டன் குழம்புலன்னு சொல்லி சொல்லுங்கள். சத்தியமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த முருங்கைக்காவோட ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த குழம்புல இறங்கி சாப்பிட செமையாக இருக்கும். அது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு அது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சுங்க. அது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூளை தலையில் தூவி இறக்கிற வேண்டியதான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா முட்டை அவிச்சிட்டு இருந்தோம், அந்த பக்கம் சாப்பாடு ஆகிட்டு இருந்துச்சு. காலையில் போட்டிருந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து சூப் வைக்கலாம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்ததே. காலையில் இவங்க நேரமாக போய் வாங்கிட்டு வந்ததுனால ஆட்டுக்கால் சுட லேட் ஆகும்ட்டாங்க. ஃப்ரெஷ்ஷானது சுட்டு அது க்ளீன் பண்ணி தானே தருவாங்க. சரி வேண்டாம், ஒத்து வராது, அவங்களும் வெளியில் போகணும், வேளாங்கண்ணி போகணும், நாங்களும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. க்ளீன் பண்ண தெரியாதுங்க எனக்கெல்லாம். எங்கள் மாமியார்லாம் அசால்ட்டாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க, நமக்கு ஒரு வேலையும் செய்ய தெரிய மாட்டேங்குது. மட்டனே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்வேன், டேஸ்ட் அந்தளவு வராது, அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு, முட்டை அவிச்சதை எடுத்து வச்சாச்சு. எல்லோரும் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்தே சாப்பிடலாம். எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படின்னு